இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. உடைந்து அழுத தமிழிசை சவுந்தரராஜன் கைகளை பற்றி ஆறுதல் தெரிவித்தார். மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் மறைவுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல். தீர்மானத்தை வாசித்தார் சபாநாயகர் அப்பாவு. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் மறைவுக்கு அரசியல் பிரபலங்கள், திரைப்பிரபலங்கள் நேரில் அஞ்சலி. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கனிமொழி, பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் ஆறுதல். சாலி கிராமத்தில் உள்ள மகள் தமிழிசை சவுந்தரராஜனின் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட குமரி அனந்தனின் உடல். தந்தையின் உடலை பார்த்து கதறி அழுத தமிழிசை சவுந்தரராஜன். மறைந்த குமரி அனந்தனின் உடல் இன்று மாலை 5 மணிக்கு நல்லடக்கம் செய்யப்படும். குமரி அனந்தனின் மகளும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. தமிழ்நாடு அரசுக்கும் டெக்சன் டெக்னாலஜிஸ் நிறுவனம் இடையே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் ஒரக்கடத்தில் ஆலை நிறுவுகிறது டிக்சன். ஜெயலலிதாவின் ஆட்சிக்கு எதிராக 1995 பேசிய கருத்து குறித்து மனம் திறந்தார் நடிகர் ரஜினிகாந்த். அமைச்சராக இருந்த ஆர்.எம். வீரப்பனை வைத்துக் கொண்டு ஆட்சி குறித்து பேசியது தவறு என ஆர்.எம். வீரப்பன் ஆவணப்பட வெளியீட்டு விழாவில் பேச்சு. ஆர்.எம். வீரப்பன் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு தனது பேச்சுதான் காரணம் என்று இரவு முழுவதும் தூங்கவில்லை என ரஜினி பேச்சு. ஜெயலலிதாவிடம் பேசி பார்க்கவா என கேட்டதற்கு ஆர்.எம். வீரப்பன் மறுத்துவிட்டதாகவும் வீடியோ பதிவு. மார்ச் 31ஆம் தேதி வரை தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு துறையில் 32,35,000 பேர் பதிவு. சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட தொழிலாளர் நலத்துறை விளக்க குறிப்பில் தகவல். சென்னை அபிராமபுரத்தில் நில மோசடி விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நபரை வலுக்கட்டாயமாக போலீசார் விசாரணைக்கு அழைத்த போது தள்ளு முள்ளு. திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்ததால் பரபரப்பு. சகோதரர் மீது போலீசார் பொய் வழக்கு போடுவதாக தஞ்சாவூர் நடுக்காவேரி காவல் நிலையம் முன்பு சகோதரிகள் விஷம் அருந்தி தற்கொலை முயற்சி. ஒருவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்த நிலையில் மற்றொருவருக்கு தீவிர சிகிச்சை. தஞ்சாவூரில் காவல் நிலையம் முன்பு சகோதரிகள் விஷம் அருந்தியதில் ஒருவர் உயிரிழந்த விவகாரம். காவல்துறையினரை கண்டித்து தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு உறவினர்கள் திரண்டதால் பரபரப்பு.
மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. கைது நடவடிக்கையை எதிர்த்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் விவசாயிகள் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு. கரூரில் யானை தந்தம் விற்பனை செய்வதற்காக தனியார் விடுதியில் தங்கியிருந்த பெண் உட்பட 6 பேர் கைது. சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3.5 கிலோ யானை தந்தத்தை பறிமுதல் செய்து வனத்துறையினர் விசாரணை. புதுக்கோட்டை ஆலங்குடியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் முழு ஆண்டு தேர்வுக்கு முழுக்கு போட்ட சகோதரர்கள் வலுக்கட்டாயமாக பள்ளி சீருடை அணியச் சொல்லி பரீட்சை எழுத அழைத்துச் சென்ற தலைமை ஆசிரியர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே நண்பர்கள் மோதலில் துப்பாக்கிச் சூடு சம்பவம். மது போதையில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறால் பரபரப்பு. பணி நிரந்தரம் கோரி புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டம். புதுச்சேரி பணிமனை வாயிலில் அமர்ந்து 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தர்ணா. புதுச்சேரியில் போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்களின் போராட்டத்திற்கு நிரந்தர ஊழியர்கள் ஆதரவு. வேலை நிறுத்தத்தால் முடங்கியது புதுச்சேரி அரசு பேருந்து சேவை. தமிழ் புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு வார இறுதி நாட்களில் சிறப்பு பேருந்துகள் சென்னை, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களிலிருந்து இயக்கப்படும் என அறிவிப்பு. தாம்பரம் மேம்பாலத்தின் மேல் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அச்சம். பள்ளத்தை சரி செய்யும் பணியில் நெடுஞ்சாலை துறையினர் தீவிரம். பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு சென்னையில் உள்ள பிரசித்தி பெற்ற மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் கூடி அரோகரா கோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு நாகை கீழவேலூர் அஞ்சுவட்டத்தம்மன் கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். வந்தவாசி ரங்கநாதர் பெருமாள் கோயில் பங்குனி தேரோட்டம் கோலாகலம். கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிர முழங்க எழுப்பி தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபாடு. தமிழ்நாட்டின் பல்வேறு கோயில்களில் குடமுழுக்கு விழா கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. ஈரோடு அந்தியூர் பத்திரகாளியம்மன் கோயில் குண்டம் திருவிழா கோலாகலம். 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடல். வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைப்பு. வட்டி விகிதம் குறைக்கப்பட்டதை அடுத்து ரெப்போ வட்டி விகிதம் 6.25%இலிருந்து 6% குறைந்தது. ரெப்போ வட்டி விகிதம் குறைப்பால் வீடு, வாகனம், தனிநபர் கடன் வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு. கடந்த 2 மாதத்தில் ரெப்போ வட்டி விகிதத்தை 0.5% குறைத்துள்ளது ரிசர்வ் வங்கி. கடந்த 2 நாட்களாக இறங்குமுகமாக இருந்த தங்கம் விலை இன்று ஏற்றம் கண்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 66,320க்கு விற்பனை.
அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட 26% வரி இன்று முதல் அமல். பரஸ்பர வரி விதிப்பு கொள்கைப்படி ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பு அமலாகிறது. ட்ரம்பின் வரி விதிப்பால் மத்திய அரசுக்கு 2025-2026 நிதியாண்டில் வரி வருவாய் குறையக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் தகவல். 1 லட்சம் கோடி வரை குறையலாம் என கணிப்பு. அமெரிக்காவில் ஐபோன் 16 ப்ரோ விலை 30 விழுக்காடு உயர வாய்ப்பு. உற்பத்தி இந்தியா சீனாவில் நடைபெறும் நிலையில் வரி விதிப்பு எதிரொலியாக உயரும் என தகவல். சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா 54% வரி விதித்த விவகாரம் எதிரொலி. எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் ஹாலிவுட் படங்களுக்கு தடை விதித்து சீன அரசு பதிலடி. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 19 வயது இளம் பெண்ணை 23 பேர் 7 நாட்களாக கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் 6 பேரை கைது செய்த போலீசார் எஞ்சியுள்ளவர்களுக்கும் வலைவீச்சு.